Hi, this is Sripriya. Welcome to Sripriya's Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1 part வாழைத்தண்டு பொரியல். ரொம்ப ஹெல்த்தியான வந்து நல்ல ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. நம்ம வந்து ஈஸியாக பேச்சுலர்ஸ் கூட குக் பண்ணலாம். கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க சாப்பிட்லாம், வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சாப்பிட்லாம். இதை குழந்தைங்களுக்கெலாம் சின்ன வயசுலேருந்தே நம்ம கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னா அவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. விலையும் ரொம்ப குறைவு. இப்போ வெஜிடபிள்ஸ் ரேட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் இது ஒரு தண்டு வந்து சென்னையிலே 15 rupees கிடைக்குது. ஸோ மற்ற இடங்கள்ல இன்னும் கம்மியாக தான் கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டு, ஹெல்த் வைஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். பட் செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வாழைத்தண்டு. இப்போ இது பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். இப்போ புதுசாக சமைக்கிறவங்களுக்கு இந்த தோலை வந்து நம்ம வெட்டி எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த ஓரத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம மெலிசாக சீவி அப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தோல்லாம் அப்படி ஈஸியாக கட் பண்ணாலே உரித்து எடுத்துடலாம். இப்போ நான் மேலே இருக்கிற தோல்லாம் நான் இந்த மாதிரி செத்தி எடுத்துட்டேன். அது உங்கள் இஷ்டம், பட் நான் அந்த மாதிரி செத்திடுவேன். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸாக போடணும். இப்போ நான் இதை வெட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைசஸாக போட்டு அப்புறம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கணும். இது உடனே கருத்துரும். ஸோ நம்ம மஞ்சத்தூள் போட்ட தண்ணி இல்லை மோரில் மஞ்சத்தூள் போட்டு அந்த இதில் போட்டு வச்சா நம்ம கருப்பாகாமல் இருக்கும். உருளைக்கிழங்கு மாதிரி தான், உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் மாதிரி தான். இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டிக்கணும். அதில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த நார்லாம் இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் இதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் எடுத்துடலாம். ஈஸி மெத்தட் வந்து இந்த 2 இதை வச்சு இப்படி தேய்ச்சோம். அப்படி 2 இதை கட் பண்ணிவிட்டு இப்படி வெட்டுறதுக்கு முன்னாடி இப்படி தேய்ச்சோன்னா அந்த நார் அப்படியே வந்துடும். இதை நம்ம விளக்கு போடுறதுக்கு கூட இந்த மாதிரி உருட்டி நீளமாக உருட்டி விளக்கு போடலாம். பாருங்கள் இப்படி இருக்கும். இந்த மாதிரி நான் இதெல்லாம் நார்லாம் எடுத்துடணும். இதில் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் எப்படி வருது பாருங்கள். இந்த நார்லாம் நம்ம நல்லா எடுத்துடணும். நான் ஷூட் பண்ணிக்கிட்டே பண்ணுறதொட்டு என்னால் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம தடியாக இருக்கப்போ நல்லா எடுத்துடலாம். வெட்டுறப்பே பாருங்கள் இது நிறையா நார் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு தான் பொடியாக கட் பண்ணோம். அப்படியே கட் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு சிரமமாக இருக்கும். முழுங்கிறதுக்கெல்லாம் சின்ன குழந்தைங்களாம் கஷ்டப்படுவாங்க. அதனால் நம்ம எல்லாத்தையும் அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா தின்னாக கட் பண்ணி செய்கிறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பொடி பொடியாக நறுக்கியாச்சு. நான் அது மஞ்சள் தூள் உள்ள தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். உடனடியாக நம்ம நறுக்கி செய்கிறோன்னா இப்படியே நம்ம யூஸ் பண்ணி செஞ்சிடலாம். பட் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி மறுநாள் காலையில் தான் செய்ய போகிறேன். ஏன்னா நான் ஏர்லி மார்னிங் 4 o'clockலாம் ஏஞ்சி குக் பண்ணுவேன் என் பசங்களுக்கு லஞ்ச் கொடுக்கறதுக்கு. ஸோ மார்னிங் ஏஞ்சி கட் பண்ணிகிட்டு இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால நான் நாளே ஸ்டோர் பண்ணுவேன். இதை சேஃபாக எப்படி ஸ்டோர் பண்ணி வைப்பேன்னா, இதில் மஞ்சள் தூளை இன்னும் கொஞ்சம் தண்ணியை வடிச்சிட்டு மஞ்சள் தூளை போட்டு பெரட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். குக் பண்ண போகும்போது கொஞ்சம் 2 டம்ளர்ஸ் வாட்டர் விட்டு அந்த எக்ஸஸ் மஞ்சள் தூளெல்லாம் எடுத்துருவேன். ஸோ வந்து நார்மலாக நல்லாயிருக்கும். பார்க்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மஞ்சள் தூள் போட்டேன். இது ஆனால் இப்படியே எடுத்து குக் பண்ணிடக்கூடாது. 2-3 டைம்ஸ் கழுவிட்டு தான் குக் பண்ணுவேன். ஏன்னா நிறைய மஞ்சள் தூள் போட்டாலும் நல்லா இருக்காது. இப்போ மூடி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். நான் வந்து அடுத்த நாள் காலையில் தான் குக் பண்ண போகிறேன் வாழைத்தண்டு பொரியலை. பாருங்கள், இந்த வாழைத்தண்டு திரி சொன்னேன் இல்லையா, இதை அப்படியே நான் எப்பயுமே இந்த பஞ்சு திரிலாம் யூஸ் பண்ணுற மாதிரி நல்லெண்ணெயில் ஊற வச்சு இந்த மாதிரி விளக்கு போடலாம். எரியும் நல்லா. கோயிலெலாம் சில பேர் போடுறத நான் பார்த்துருக்கேன். வீட்லேயும் கூட போடுவாங்க. நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். மஞ்சத்தூள் போட்ட வாழைத்தண்டை எடுத்து நல்லா தண்ணியில் 2-3 டைம்ஸ் நம்ம கழுவி எடுத்துக்கணும். ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இப்போ 1 part வாழைத்தண்டு பொரியல் பார்க்க போகிறோம். பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக சமைக்கலாம். அதுக்காக நான் வந்து ஒரு குக்கர் பேன் எடுத்திருக்கேன். 1 tablespoon நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை அண்ட் ஒரு காஞ்ச மிளகாய் தாளிச்சிருக்கேன். இப்போ இதில் நறுக்கின வெங்காயத்தை போட்டு வதக்கணும். நம்ம கட் பண்ண ஆனியனை சேர்த்தாச்சு. ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துருக்கேன். இப்போ இது நிறம் மாறுற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள் 3 கலந்தது 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா தனியாத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்ந்ததை வந்து பவுடரை நீங்கள் தனித்தனியாக ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் வந்து இது எல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சிருக்கிறதுனால நான் 1/2 ஸ்பூன் தனியா, மிளகாய், மஞ்சள் 3 சேர்த்து அரைச்சது போட்டிருக்கேன். இப்போ இதை கரெக்டாக ஒரு 10 seconds சும்மா வதக்கிட்டு நம்ம இந்த வெட்டி வச்ச
வாழைத்தண்டை போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம சால்ட் சேர்த்துட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப்பு வாட்டர் போதும், ரொம்ப தேவையில்லை. 1/4 கப் வாட்டர் விட்டு குக்கரை மூடி ஒரு விசில் வச்சு எடுத்துட்டு திரும்பவும் ஓப்பன் பண்ணி ப்ரெஷர் போனோன்னு ஓப்பன் பண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்தால் வாழைத்தண்டு பொரியல் ரெடி. வாட்டர், உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணியாச்சு, எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம குக்கர் பேனை மூடி ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு விசில் வந்த உடனே நம்ம நிறுத்திடணும். ரொம்ப நேரம் வச்சுருந்தோன்னா குழஞ்சிடும். ஸோ விசில் எப்போ வருதோ அங்கே வெயிட் பண்ண வேண்டியதான். ஏன்னா நம்ம கொஞ்சம் தான் வாட்டர் விட்டுருக்கோம், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது. அங்கே இருந்து டப்புன்னு ஆஃப் பண்ணிடணும். குக்கர் ஒரு விசில் வந்துடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். ப்ரெஷர் போனோன்னே ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. பட் அந்த கொஞ்சம் அந்த விட்ட வாட்டர் இருக்குது இல்லையா, இது எல்லாமே அப்சார்ப் பண்ணுற வரைக்கும் நம்ம எப்போதும் பொரியல் பண்ணுற மாதிரி தான். இதை வச்சு நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டோம் அப்படின்னா வாட்டர்லாம் போய் ட்ரை ஆகிடும். நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம கிளறி விடலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட வாட்டர் இல்லாமல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது ஒரு சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா வெந்து வாழைத்தண்டு ரெடியாக இருக்குது. வாழைத்தண்டு பொரியலை சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான வாழைத்தண்டு பொரியல் ரெடியாக இருக்குது. இது வந்து கிட்னி ஸ்டோன் உள்ளவங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிட்டோன்னா நார் சத்து ரொம்ப அதிகம், ஃபைபர் கண்டென்ட்டு, விலையும் கம்மி, ரொம்ப இந்த மாதிரி டேஸ்டியாக பண்ணலாம். ரொம்ப ஈஸியும் கூட, யார் வேணால் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.